அது நடக்குது. டேய் தம்பிரா ஓட்ட போலாம் என்ன போயிருக்கீங்க இல்ல கேக்குற உங்க அரண்மனையா இல்ல லவ் அரண்மனை நீ ஏன் கேக்குற நான் கேக்குறேன் போய் கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் சிங்கறீங்களா இதே மாதிரி உங்க தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க டேய் டேய் பொய்யை சொன்னாலும் பிறந்த சொல்ல வேண்டாம் அவன் தான் சொன்னா நம்புறீங்க நான் சொல்றேங்க உண்மையிலே சொல்றேன் உன் தம்பிக்காரன் ஒரு பொண்ணை இசுன்னு வர்றான் சத்தியமா லவ் பண்ணீங்க சத்தியமா என்னமா எனக்கு நான் போய் சொல்லுங்க மச்சி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவனும் ஏஜ் கூட அட்டெண்ட் பண்ணி அவன் ஏஜ் அட்டெண்ட் பண்றானோ இல்ல இத நல்லா அட்டெண்ட் பண்ணீங்க அந்த உலகத்துல இருக்கீங்க எந்த உலகத்துல ஆம்பளை அட்டெண்ட் பண்றாங்க பாரு சரி அத நீ பார்த்த நான் மாத்தங்க பொண்ணை நீ பாருமா என் முன்னாடி அவன் காட்டுறான் தலை குஞ்சிட்டான் பாரு வெக்கப்படுறான் வேதனை படுறான் பின்ன நடு போகுது இந்த நாட்டில் ஒவ்வொருவராக அழிக்க வேண்டும் என்ற மனக்கோட்டை கட்டினேன் இது என்னடா வளர்ந்து கொண்டே போகுது அது என்னன்னா பார்த்து சொல்றான் அவன் லவ் பண்றான் டைம் லவ் பண்றான் காதல் காதல் நல்லா வளரட்டுமே நல்லா வளரட்டுமே ஆமா ஓ நம்ம பேசுற நீ வர உண்மையா நான் சொல்றேன் தம்பி மணி வர அவங்க ரெண்டு பேரும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி உண்டாகட்டும்ன்ற என்னத்தி சொல்லுது கேளு நான் புத்தி வேலைக்கு விட்டதா லவ் பண்ணிங்க லவ் பண்ணிட்டா ஐயோ நான் அதுக்கு சொல்ல ரெண்டு பேரும் நல்லா கேளுங்க ஏய் டவர் என்னடா பண்ற அதான் நல்லா கேளுங்கன்னு சொன்னேன் காது கேட்கறதுன்னா நல்லா கேட்க வரீங்க அது இல்ல ஏய் நான் நல்ல ஒரு யோசனை வச்சிருக்கேன் ஆமா என்ன பண்ற யோசனை பண்ற போடா போடா அப்படி அவ யோசனை வச்சுக்கிறேன்டா சாரி மறந்துட்டேன் நீ ராஜா பக்கத்துல சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இது சிந்தனை செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் பரவாயில்ல நீ அத்துக்கு போடுவோம் நான் அதை கூட மாட்டேன் அது இல்ல என்ன சொல்றேன்னு கேளு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தேவை நாடு சொல்லி என்னன்னா இவங்க சித்தப்பாக்கு என்ன பிடிக்காது காதல் பிடிக்காது இவங்க நல்ல லவ் பண்ணிட்டோம் இந்த விஷயத்த போய் அவங்க சித்தப்பாக்கு நம்ம மூட்டி விட்டா நீ கரெக்டா புடிக்கிற இவரு தான் புடிக்கிற பயிர்த்து சொல்றான் கரெக்டா எங்கெல்லாம் தெரியல நீ குடிச்சு போய் கரெக்டா உங்களுக்கு இருக்குதுடா பரவாயில்ல நீ கூட பார்த்தேன் பரவாயில்ல நீ இப்படியே விடக்கூடாது நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா என்ன பண்ணலாம் நீ அடுப்பு காட்டு நான் கட்டி முந்துறேன் நீ கிருஷ்ணா
சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு காதலிச்சு இருக்கிறது. எப்பொழுது என்னுடைய கைத்துல நீங்க தாலி கட்டுறீங்க? ஆமாங்க. கால நேரம் வரும்போது கழுத்துல தாலி கட்டுறீங்க. கால நேரம் வரதுக்குள்ள பாக்கணும் என்ன ஒரு மாதிரி தவறு நினைப்பாங்க. அப்படி இல்லம்மா, என்னுடைய தங்க திருமணம் முடிந்த உடனே நம்ம இருவருக்கும் திருமணம். உங்களுடைய தங்கச்சி மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் பார்க்க போறேன். இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்தா அவங்களுக்கு எப்ப திருமணம் ஆகிறது, நம்மளுக்கு எப்ப திருமணம் செய்யறது? அதனால முதல்ல போயிட்டு நம்ம இவருடைய காதல் எடுத்து அப்பாண்ட சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவாங்க. சரி, உங்க ஆட்ட பிரகாரமே என்னுடைய தங்கத்துல நம்ம காதல் எடுத்து சொல்லி திருமண சம்மதத்தோடு உன்னை வந்து பார்க்கிறேன். உங்க தந்தை என்ன ஏத்து பாருங்க, ஏழ்மையான குடும்பத்தை போய் நான் சொன்ன தாராளமாக ஏத்துக்குவேன். அப்படியா? ஆமா. என்னங்க அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அண்ணனா? ஆமா. என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் எனக்கு சொல்ற ஒரு ஞாபகமே இல்ல, எனக்கு மறந்தே போயிட்டு அவர் இருக்கிறதே. அண்ணன் இருக்கிறதே மறந்துடுவேன். என்ன செய்யறது? அவர் இங்க தானே எங்க அண்ணனுக்கு ஆம்பளைக்கு வர கோவம் வரும். அவருக்கு ஆம்பளை மாதிரியே இருப்பாருன்னு வச்சுக்க. சின்ன பையங்க இப்பதான் அவரு. சரி, மாறுறாரு இப்பதான் அவரு. எங்க ஆம்பளை மாறுறாரு? இல்ல இப்படி அப்படிமா இருந்து மாறிட்டாரு. அது சரி. என்னுடைய கண்டனத்துல நம்ம திருமண சம்மதத்தை வாங்கி கொண்டு வந்து உன்னையும் அண்ணனை உன் வீட்டுல பாக்குறேன். சரிங்க. அவள் என்ன வார்த்தை உரைத்தாள் என்று கேட்டுப்பாரு. என் முகத்திலே போய்க்கா. இப்போ அடிச்சுங்க. பலகாரத்துல பார்த்தாலியா, பால்ல பார்த்தாலியா? மாமா என்ன தெரியும்? எங்க மைத்துல இருக்கிறாரு சங்கர். ஐயோ, உங்க புள்ளன்னு சொல்ல வந்த முடிய என்ன பண்றாருன்னா ஒரு வேலையை பார்த்து இல்ல நான் பார்க்கு பக்கம் போயிருந்தேன். பூங்காவனம் நந்தவனம் பேர். சொல்லு. அப்படின்னு அந்த நந்தவனத்துக்கா போயிருந்தேன். சரி, அப்போ எங்க மைத்துல சங்கர் இல்ல, அவரும் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணி ஒரு மாதிரி இருந்தாங்க. பார்த்தாயா? என்ன பார்த்தா முழுசா கேளுங்க மாமா, என்ன அடிக்க தந்த கூட இல்ல. நான் என்னுடைய அடிச்சுட்டு போறாங்க. நீ அடிக்கிறதுக்கு நான் உன்ன அடிக்க மாட்டேன். என் வீட்டுக்கு அனுப்புனா அடிச்சுட்டாங்க. கேட்கறதுக்கு ஆளு நான் இருக்கு மணியாதுக்கு அழுறேன். புரியல, நான் சொன்னாதாங்க வாய்ஸ் பாரு. நான் சொல்றேன் என்னத்துக்கு வர சொல்றேன். இல்ல நீ சும்மா என்ன பண்ணுவ? சிரிச்சுக்கிட்டே கேட்டா அவன் தான் நினைப்பான். அப்படி அவரு லவ் பண்ணிட்டு நான் பார்த்தேன். ஆமா, அவர் மடிமதான் அந்த பொண்ணு படுத்துட்டு இருந்தான். இது இவர்கிட்ட போய் கூப்பிட்டு காமிக்கலான்னு இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உன் தண்ணி பண்ணிக்கிறாரு. நான் கூப்பிட்டுங்க. இவர் வந்து பார்த்தாரு, ஷாக் ஆயிட்டு வீழ்ந்துட்டாரு. நான் இல்லை என்று உரைக்கிறேன், இருக்குது என்று உரைக்கிறான். அப்போது நன்றாக உற்று பார்த்தால் தான் தெரியுது சங்கராக இருக்கிறான். ஆமா, கண்ணுக்கு சாலை வச்சிரும். அப்படியே வட வட சாலத்தை வந்து அவன் பார்த்த உடனே கீழே விழுந்து ஒரு பல்லு விழுந்துச்சு பாரு. அந்த பல்லு அந்த பல்லு எதிர்ச்சி பாரு. ஒரு மலையில விழுந்து அந்த மலையை சாஞ்சி போச்சு. ஆமா, அந்த பல்லுக்கு அந்த அவன் எங்க இருக்க சக்கரை அதை பார்த்து நான் வந்து லவ் பண்றாங்கன்னு சொன்னேன். அவரு இல்லடி, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னா சரி. அம்மா காண்பது போய் காதார கேட்பது போய் தீர விசாரிப்பதான் இவை. அவனை அழைத்து கேட்டால்
நடந்துது. பிரச்சனையா? ஆமா. என்ன ஒரே தகராறு. ஆமா, ரோட்ல ஒருத்தன் போய்க்கிறான். பகுதி தோட்டத்துல ஒரு ரோசா பூ வந்துக்குது. அதை பறிக்க பாத்துக்கிறான். அதாங்க பிரச்சனை நடக்குது. அந்த ரோசா பூ யாரு பறிக்க போனது? யாரு பெரிய பிரச்சனை? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரதா தான் இருக்கு அந்த ரோசா. அட வீட்டுக்கு சொந்தக்காரர் விட்டுங்க. பறிக்க போனது யாரு? அதான் பிரச்சனை. போ ரோசா பூ யார் வேணாலும் நீ அங்க போ. தெரியுமா விஷயம்? தெரியுமா? போ. என்ன எல்லாம் இருக்குறாங்க. அப்பதாங்க சுவாகத்துல இருக்காங்க. போ, நீ கலந்துக்க சுவாகத்துல. அப்பா என்னப்பா? டேய் சக்கர் என்ன பைத்தியமா சந்தோஷமா வந்தா பைத்தியம்ன்றாரு. அப்பதான் சொல்லுவாங்க. அப்பா எல்லாம் அதான் சொல்லுவாங்க. சந்தோஷம் வேற பைத்தியம் வேற. ஒரு மனிதனுக்கு பைத்தியம் ஒண்ணு வந்தா என்னென்ன வரும் எனக்கு நினைக்கிறேன். ஆமா, மொத்தம் வரும். ஆமா அப்பா, அவங்க யாரவங்க? அவங்க யாரா? எத்தனை ஓடியாந்து போ. உன் அண்ணன் தவறான வழி நடந்து விட்டான். அந்த பெண்ணை கிழத்து யாருக்கும் சொல்லாமல் திருமணத்தை முடித்து விட்டான். திருமணமா முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அண்ணி வணக்கம். அண்ணி வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வணக்கம் போற? அண்ணி வணக்கம் பின்னாடிதான். சரி விடு. என்னப்பா? அவன் தான் யாரோ நாட்டியக்காரி கடுத்தான ஒரு தென்னை திருமணத்தை முடித்து விட்டேன். சரி. விழுந்தால் வெள்ளிக்கிழமைக்கு பட்டாபிஷேகம். ஆமா. மணிமுடி சூட்டு விடா. ஒரு வெள்ளை பார்த்து மணமுடிக்க வேண்டாம் என்று மறுத்துரைத்து விட்டாய். நீ ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பாத்து. அதான் சொன்னேன். அந்த பொண்ணு தான் ரோசா பூ பறிக்க பார்த்துச்சு. குழப்பத்திலே சொல்றேன். அப்படிதான் சொல்லுவேன். அப்பா என்னடா என்ன அங்க என்ன குழப்பம், இங்க என்ன குழப்பம்? அப்படி இல்லப்பா, ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு எனக்கும் காதல் வந்து விட்டது. அதுல இருமணமும் ஒருமனதாகி விட்டது. ஆயிட்டா சின்ன செங்கல்ல கையில கையில மண்டல அடிக்கிறாரு. நல்ல பெண்ணை பார்த்து மனமுடிப்பா என்று எதிர்பார்த்தேன். நீயாவது நல்லபடி நடப்பா என்று. அப்பா காதல் வந்து விட்டது, இருமணமும் ஒருமனதாகி விட்டது. அந்த திருமணம் தானே. தாராளமா இழுத்துமா. அப்பா தந்தை வந்து தெரியாது இந்த பால் வேந்தன் உடலிலே உயிர் மூச்சு இருக்க வரை அந்த ஏழை பெண்ணுக்கு உனக்கும் திருமணம் நடக்காதா? அவர் என்ன சொல்லுவது? உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். இது சத்தியம். என் உடம்புல கூட ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணத்துல நான் அடிக்கடி மாறி மாறி சாப்பிட்டு கல்யாணமே நடக்கூடாது. சூப்பரா கொளுத்தி விட்டு மட்டும் என்ன கொளுத்தி விட்டா? எவனா சாவானு பார்த்தா ஒத்த முடிஞ்சாவலி கல்ல வர எட்டு குத்தா அவரு என்ன சாவடியா அடிச்சவடியா நம்ம தான் மாட்டி ஆமா, அவங்க சட்டாங்க அடின்னு சட்டாங்க. நீ பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்படி நம்ம மேல கேஸ் வந்துடும். என்ன பேசுற நீ? இப்ப சாவாதுக்கு தான் நல்லது. இப்பதான் உன்ன எரிஞ்சுன்னு இருக்கும் உங்க அப்பனுக்கு. திடீர்னு எரிஞ்சுன்னு இருக்கும். நம்ம அப்படியே விட்டு கூடாது. உண்மை ஏறி உன்னை வாங்க போலாம். வீதியிலே நிலவு தேர் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையின் வீதியிலே உழவன் தேன் வரவு எண்ணி காத்திருக்கிறேன். முலாம் பூத்தவிட தங்கமும் ஜொலிக்கிறது. நம்பிக்கையுடன் எண்ணெயில் இதை பதித்து விட்ட பின்பு சந்தேக கொடுமை இழுத்து தங்கத்தை இடப்பட தவறிவிடுகிறார். வேலை தேடி வந்தேன். தண்ணி தாகம் ஆற்றுக்கு சென்றேன். இளவரசி ஆற்றில் அடித்துக் கொண்டு போனது காப்பாற்றி விட்டேன். இளவரசியை காதலித்தார்கள், நானும் காதலித்தேன். இருமணம் ஒரு மனமாகிவிட்டது. உடனே திருமணம். மன்னரை பார்க்கிறேன். முறைப்படி பெண் கேட்டு எனக்கும் சங்கீத திருமணத்தை முடிக்கின்ற வருகிறேன். நீ சத்தியமா அரண்மனை கிடையாது, லவ் அரண்மனை. அது லவ் பண்ணி அவங்க அப்பகாரம் நான் போய் யாருன்னு சொல்லுவேன். முதல்ல நீ லவ் பண்ணியா? அப்புறம் உன் தம்பி லவ் பண்ணியா? தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றான். ஐயோ ஐயோ ஒண்ணுமே ஆயிட்டா.
ஏய், தொடப்ப கடை மூச்சுக்கோ, என்னடா எண்ணம் வெளியே? ஏய், அது இல்லடா. உங்களுக்கு எதாவது இருக்குதா இல்லையா? அது நான் உனக்கு. இருக்குதா இல்லையாடா? ஏய், கம்முனு இரு. என்ன சொல்றேன்? பாருங்க உங்க தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றாங்க. என் தங்கையே சென்று நான் காதலிக்கிறேன் என்று உரைத்தார். எவனுமே என்ன அப்படி சொல்றான்? உண்மையா சொல்றியா? அவன் நல்லா பாக்கன்றவன் சாடுற மாதிரி இருப்பா. கருப்பவர் இருப்பாளா? அவன் போய் லவ் பண்றான். இந்த காதலுக்கு கருப்பாக்குறான், சாப்பாக்குறான், கொட்டியாக்குறான், நட்டியாக்குறான், நோய் பிடிச்சும் நோய் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. பணக்காரலாம் கிடையாது. இந்த காதல் லோப்புக்குன்னு வந்துரும். இப்போ வந்துச்சு லவ் பண்ணிக்கிறாங்க. பின்னா பிரச்சனை. எப்படி நீ சொல்ற? அவன் தான் இப்போ பேசி போனான். அண்ணன் போய் நான் பொண்ணு கேட்க போறேன், குட்டா கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னு ஒப்பாக்கிறாரு பேர். அந்த அறையாண்ட போய்ங்கிறான். அப்படியா? ஆமா, அப்படியே விடக்கூடாது. என் அண்ணன் மகன் தான் நல்லவன் இல்லை என்று பார்த்தேன். நான் பெற்ற பிள்ளையும் சரியில்லை. விடிந்தால் வெள்ளிக்கிழமை மணிவரை சூட்டு விழா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவனும் இப்படி நடத்த கட்டவனால் நின்று விட்டான். பயலே, தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன புத்தி வேதனைத்து விட்டதா? என்னடா மரியாதை? உனக்கு என்னடா மரியாதை கிடைக்கிற கிழட்டு என் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை நான் மணிமொழி சொல்ல வேண்டும். அதை விடுத்து உன் மகனுக்கு மணிமொழி சொல்ல வேண்டும் என்று துணிக்கிறாயா? பதவி போதையில் பேசிவிட்டார். என் கை தகப்பட்டது. நான் விடமாட்டேன். எனக்குத்தான் இந்த நாடு. நாய் பதவி விரைவித்த நாய். உன் தந்தை எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? மகாபாரதத்தில் திருநாட்டன் போலவே நீ அவனுக்கு பிறந்தவன் துரியோதனன் போல. நான் அப்படி அல்ல. தர்மம் தான் தலைக்கும், அதர்மம் என்று அழித்தியாச்சு. அப்படி நான் பாண்ட மன்னன். நான் பெற்ற பிள்ளைதான் என் மகன் தான் சக்கர் மணிமுடி.